எபிசோட் 56. ஜீவா அரவிந்தை பற்றி சொன்னது உண்மைதான் என அரவிந்த் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்தே அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனால் எரிக்ஸ் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபமாக, ஜீவா, நீ எதுக்கு இப்ப புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அரவிந்துக்கு மூச்சு விட முடியாம போனது இருக்கட்டும், தப்பா கைட் பண்ணி அவனை கொல்ல முயற்சி பண்ணுன, அதான் இப்ப பிரச்சனை, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என கத்தினார். அரவிந்த் அவன் பிறந்தவுடன் இந்த அரிய நோய் அவனை தொற்றிக் கொண்டது. ஒருவேளை இதிலிருந்து அவன் வெளிவரவில்லை என்றால் காலம் முழுக்க இந்த நோயுடன் தான் வாழ்ந்திருக்க வேண்டும். மேலும் அரவிந்தால் ஒரு ஃபைட்டராக மாற துளி அளவும் வாய்ப்பில்லை. எரிக் சார், அரவிந்தோட மூச்சு பிரச்சனைக்கும் நான் சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கிற சில மேதைகளுக்கும் தெரியும். அது நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என ஜீவா எரிக்ஸிடம் கேட்டான். எரிக்ஸ் முகத்தில் பதட்டம் அதிகரித்தது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அரவிந்துக்கு அந்த பிரச்சனை இருந்ததால் தான் நீ அவனுக்கு தப்பான கைட் கொடுத்தியா? இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்ல வர, அப்படிதானே என பதட்டமாக கேட்டார் எரிக்ஸ். ஆமா சார், அப்படிதான், நீங்க சொல்றது சரிதான் என ஜீவா பின்னால் கையை கட்டிக்கொண்டு கூறினான். இதை கேட்ட எரிக்ஸ் உட்பட அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். அங்கிருந்தவர்களின் கண்கள் விரிந்தது. ஜீவா எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்கிறான் எனவும், இப்படி செய்தால் அந்த அரிய நோய் குணமாகுமா எனவும் அனைவருக்கும் குழப்பம் வந்தது. என்னதான் இருந்தாலும் ஆசிரியராக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட செயலை எப்படி ஒருவன் நியாயப்படுத்த முடியும் என யோசித்தனர். அனைவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஜீவா அரவிந்திடம் மேலும் ஒரு கேள்வி கேட்டான். இப்ப சொல்லு அரவிந்த், அன்னைக்கு நீ கண்ட்ரோலை இழந்த அப்புறம் உனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சா? இல்ல, ஆனா சாரதி சார் தான் இதுக்கு காரணம், நீங்க இல்ல, அவர்தான் என்னை இப்படி மாத்தினாரு என அரவிந்த் உறுதியாக கூறினான். இன்னும் அரவிந்த் தன்னை நம்பாததை உணர்ந்த ஜீவா மெல்ல புன்னகைத்து, உன்னால நம்ப முடியலனாலும் நான் சொல்றதுதான் நிஜம். இந்த நோய் இருக்கிறவங்க என்ன ட்ரைனிங் பண்ணினாலும் அவங்களோட ஆற்றல் அவங்களுக்கு எதிராவே திரும்பும். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா நான் உனக்கு கொடுத்த ட்ரைனிங் உன்னோட ஆற்றலை நீயே சமாளிக்க முடிகிற அளவுக்கு உன் உடம்பு மாறும். அதை வச்சு உன்னை முழுசா குணப்படுத்த நினைச்சேன். ஆனா அப்படி இருந்தும் உன்னால அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி அன்னைக்கு நடந்தது, எனக்கும் வருத்தம் தான். ஆனா இன்னும் சில ட்ரைனிங் கொடுத்து உன்னை முழுசா குணப்படுத்த நிறைய ஐடியா வச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நீ என் கிளாஸுக்கு வரவே இல்லை. நீ செத்துட்டேன்னு கூட இந்த ஸ்கூல் ஃபுல்லா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணனாங்க. நானும் அதை நம்பிட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் முன்னாலதான் நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு சந்தோஷப்பட்டேன். இப்போ உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என ஜீவா உருக்கமாக கூறினான். ஜீவா சொன்னது போல் அரவிந்த் அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஜீவாவின் வகுப்பிற்கு வரவே இல்லை. மேஜிக் ஸ்கூல் முதல்வரிலிருந்து பியூன் வரை அரவிந்த் செத்து விட்டதாக பல நாட்கள் நம்பினார்கள். பின் அரவிந்த் சாரதிசார் வகுப்பில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினான். இந்த நிகழ்வுக்கு பின் ஜீவா ஒரு குப்பை ஆசிரியர், வேஸ்ட் மாஸ்டர் என பல கெட்ட பெயர் வாங்கினான். இப்போது ஜீவா உருக்கமாக பேசியதை பார்த்து அனைவரும் ஜீவாவின் மனநிலையை புரிந்து கொண்டு பரிதாபப்பட்டனர். இவ்வளவு நாட்கள் பெரிய பழியை சுமந்து கொண்டு பலரால் அவமானப்பட்டு கேவலப்பட்டு அனைத்தையும் சகித்துக் கொண்டு இருந்த ஜீவாவை நினைத்து அனைவரும் பெருமைப்பட்டனர். அருவருப்பாக பார்த்த அனைத்து கண்களும் இப்போது ஜீவாவை ஆச்சரியமாக பார்த்தது. இந்த நேரத்தில் எரிக்ஸ் மீண்டும் கோபமாக, பொய் பொய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ சொல்றது உண்மையாக இருந்தா அப்பவே நீ அரவிந்த் கிட்ட இந்த உண்மையை சொல்லிருக்கலாமே. அப்படி சொல்லி இருந்தா அரவிந்த் உன்னை விட்டு போயிருக்க மாட்டானே. ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சா அவன் கான்பிடன்ஸ் போயிடாதா? அவன் எப்படி நம்பிக்கையா ட்ரைனிங் பண்ணுவான்? அதுவும் அரவிந்த் சின்ன பையன். அவன்கிட்ட இந்த ட்ரைனிங் பத்தி சொல்லி அவன் பயந்து அதை பண்ணாம விட்டிருந்தா இப்ப அவன் குணமா இருக்க முடியாதே. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அரவிந்த் அவன் தைரியமா இதை ஹேண்டில் பண்ணாலே பாதி பிரச்சனை முடியும்னு நினைச்சேன், அதை தான் பண்ணுனேன் என ஜீவா கூறினான். நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. நீ கைட் பண்ணனதுனாலதான் அரவிந்துக்கு அந்த நோய் குணமாச்சுன்னு எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இதெல்லாம் ஒரு கதைன்னு இவ்வளவு நேரம் சொல்லி எங்க நேரத்தையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என எரிக்ஸ் கடுப்பாக மீண்டும் கூறினார். எனக்கு தெரியும் சார், நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றதுதான் உண்மை என ஜீவா சொல்லிக் கொண்டு அரவிந்தை பார்த்து, நீ இப்போ டான் 1 ஸ்டேஜ்ல 4th லெவல்ல இருக்க. நீ அடுத்த லெவலுக்கு போக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் நீ நினைக்கிற என ஜீவா புருவத்தை உயர்த்தி கேட்டான். அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும்னு சாரதி சார் சொன்னாரு என்றான் அரவிந்த்.
ஜீவா சொன்ன சில காரணங்கள் அரவிந்த் மனதை முழுவதும் மாற்றவில்லை என்றாலும் குறைந்தது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி ஜீவாவை கவனிக்க வைத்தது. ஜீவா கேட்கும் கேள்விக்கு யதார்த்தமாக பதில் கூறினான் அரவிந்த். பிரின்சிபல் மார்க்ஸ், அனிகேத் கூட இந்த நேரத்தில் தலையாட்டினார்கள். அவர்களுக்கும் அரவிந்த் டான் 2 நிலைக்கு செல்ல 6 மாதம் ஆகும் என உணர்ந்தனர். சாரதி சார் கூட ஒரு யூகமாகத்தான் சொல்லியிருந்தார். இதை கேட்ட ஜீவா கண்களை விரித்து, எனது 6 மாசமா? அவ்வளோ நாள் எதுக்கு? 1 மணி நேரம் போதாதா என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். என்னது, 1 மணி நேரத்திலையா? என்ன முட்டாள்தனமான பேச்சு! 6 மாசத்துல இவன் டான் 2 போறதே டவுட் தான், கன்ஃபார்ம் இல்ல. இதுல 1 மணி நேரத்துக்குள்ள என சலசலப்பு. அங்கிருந்த அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஜீவாவின் வார்த்தைகளை யாரும் நம்பவில்லை. அடுத்த நிலைக்கு செல்வது தண்ணீரை நேராக எடுத்து குடிப்பது போல் சாதாரண விஷயமில்லை. தண்ணீரை தலைகீழாக நின்று குடிப்பது போல் கடினமான ஒன்று. இதை பற்றி அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் என்பதால் ஜீவா சொன்னதும் அவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்க அரவிந்த பத்தி ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் உடம்புல பிரச்சனை இருந்ததுனாலதான் அவனால அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இப்போ அந்த பிரச்சனை இல்ல. இருந்தாலும் அரவிந்த் பிரச்சனை வருமோன்னு பயந்து பயந்து ட்ரைனிங் பண்றான். இப்போ இருக்கிற அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இறங்கி அடிக்கலாம் என ஜீவா செய்கை செய்து கூறினான். என்ன திரும்பவும் அதையே சொல்றான்? ஏதோ தற்பெருமை காட்ட நினைக்கிறான் போல. நடக்காததை எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான் இவன் என ஒவ்வொருவரும் நம்ப முடியாத பாவனையை வெளிப்படுத்தினர். இன்னும் என்ன நீங்க நம்பல, அப்படிதானே என ஜீவா புன்னகைத்தபடி கேட்டான். அனைவரும் ஜீவா சொன்னதை நம்பாமல் இருக்க அரவிந்த் மட்டும் ஜீவா சொன்னது உண்மையாக இருக்கலாம் என நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் 1 மணி நேரத்தில் அடுத்த லெவல் என்பது அரவிந்திற்கு கனவு போல. ஜீவா சொன்னதைப் போல் நடந்துவிட்டால் கண்டிப்பாக ஜீவாவை ஏற்றுக்கொள்வான். இவ்வளவு ஏன், சாரதி சாரை விட ஜீவாதான் சிறந்த ஆசிரியர் என நம்புவான் அரவிந்த். இருந்தாலும் சாரதி சாரே சொன்ன பிறகு ஜீவா பேச்சை எப்படி நம்புவது என்ற குழப்பமும் அரவிந்த் மனதில் வராமல் இல்லை. அரவிந்த் மனதில் இப்படி பல விஷயங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. அரவிந்த், இன்னமும் நீ என்ன நம்பலேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உனக்கு கொடுக்கறது ஒரு பெரிய சான்ஸ். இதை நீ யூஸ் பண்ணிக்கலேனா டான் 2 ஸ்டேஜ் போக 6 மாசமோ இல்ல அதுக்கு மேலேயே கூட ஆகலாம். உன்னை யாரும் கம்பல் பண்ணல. உன்னோட கையில தான் உன் வாழ்க்கையோட முடிவு இருக்கு. சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என ஜீவா சொல்ல மீண்டும் அரவிந்த் குழம்பினான். சில நிமிட யோசனைக்கு பின் அரவிந்த் தயங்காமல், ஜீவா சார், நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கிறேன் என்றான். ஜீவா சொன்னது போல் வாய்ப்பு நழுவிவிட்டால் மீண்டும் அடுத்த நிலைக்கு 6 மாதம் காத்திருக்க வேண்டும். மற்ற மாணவர்களைப் போல் அரவிந்தும் சாதாரணமாக வாழ ஆசைப்பட்டான். ஜீவா சொன்னதில் அரவிந்திற்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இத்தனை பேர் சுற்றி இருக்கும்போது என்னதான் ஜீவா செய்யப் போகிறான் என அரவிந்த் யோசித்து சம்மதம் சொன்னான். நல்லது, நீ நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. ஆரம்பிக்கலாமா என சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஜீவா ஒரு பெட்டியை எடுத்து வந்தான். கீழே உட்கார்ந்து உன் காலை நீட்டி நல்லா தியானம் பண்ணு. உன் மனச அலபாய விடாம ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணு என சொல்லிக்கொண்டு பெட்டியிலிருந்து சில ஊசிகளை எடுத்தான் ஜீவா. இந்த ஊசிகளை வச்சு உன்னோட அக்கு பாயிண்ட திறக்க முயற்சி பண்ற. நீ உன்னோட உணர்வை நாடிகள்ல ஓட விடணும். அப்பதான் இந்த நிலையை உன்னால கடக்க முடியும் என ஜீவா விளக்கமாக கூற அரவிந்த் தயங்காமல் தலையசைத்து தரையில் அமர்ந்து கால்களை நீட்டி கண்களை மூடினான். ஜீவா ஒரு ஊசியை எடுத்து அரவிந்தின் உடலில் உள்ள புள்ளிகளில் சொருகினான். இதை செய்ததும் அரவிந்தின் உடல் சிலிர்க்கத் தொடங்கியது. அவன் உடலில் ஆற்றல் வேகமாக பரவ ஆரம்பித்தது. ஜீவா தன் ஆற்றலை அரவிந்த் உடலில் செலுத்தினான். ஜீவாவின் ஆற்றல் எந்த மாசும் கலப்படமும் இல்லாமல் தூய்மையாக இருந்தது. மாய லைப்ரரியில் டி மேஜிக் புத்தகத்திலிருந்து சேகரித்த ஆற்றல்கள் பரிசுத்தமான ஒன்று. அதை ஜீவா அரவிந்த் உடலில் செலுத்த அரவிந்த் உடலில் உள்ள புள்ளிகள் ஒவ்வொன்றாக திறந்தது. அரவிந்த் உடலில் சேறு அடித்து மூடிக்கிடந்த புள்ளிகள் அனைத்தையும் ஜீவாவின் தூய ஆற்றல் ஆற்று வெள்ளம் போல் அடித்து அதை திறந்தது. இவ்வளவு நாட்களாக மூடிக்கிடந்த புள்ளிகள் திறந்து அரவிந்த் உடலை நடுங்க வைக்க சுற்றியும் இருந்த வெளிப்புற ஆற்றல்கள் அரவிந்த் உடலில் நுழைந்தது. இந்த நேரத்தில் மேலும் ஒரு 8 ஊசிகளை அரவிந்த் உடலில் சொருகினான் ஜீவா.
9 ஊசிகளும் அரவிந்தின் 9 புள்ளிகளை திறந்தது. சிறு ஊற்று போல் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றல் இப்போது நதி போல் ஆர்ப்பரித்து அரவிந்த் உடலில் ஓடத் தொடங்கியது. அந்த ஆற்றல் வேகமாக பரவி அரவிந்த் மூளையில் ஒரு அதிர்வை உண்டாக்கியது. அவன் மூளையில் ஒரு விரிசல் விடுவதைப் போல் உணர்ந்தான். தன் உடலில் ஏதோ எக்ஸ்ட்ரா பார்ட் சேர்ந்ததைப் போல் தோன்றியது. அந்த இடத்தில் அதிக உணர்வு ஓடிக்கொண்டிருப்பது போல் உணர்ந்து உடலை குலுக்கினான் அரவிந்த். இது என்னால நம்ப முடியல என அரவிந்த் அதிர்ச்சியாக எழுந்து அருகில் உள்ள தூணில் ஒரு பஞ்ச் செய்தான். 150 கிலோ என எண் வந்தது. ஃபைட்டர் டான் 2 ஸ்டேஜ். இதுதான், நானேதான் என அரவிந்த் தன் கையை பார்த்து அதிர்ச்சியாக கத்தினான். டான் ஸ்டேஜ் 2 செல்ல குறைந்தது அரை வருடமாவது ஆகும் என நினைத்திருந்த அரவிந்திற்கு இப்போது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஜீவா சொன்னதை விட விரைவாகவே அரவிந்த் அடுத்த நிலையை எட்டினான். ஜீவா சொன்ன 1 மணி நேரம் கூட இப்போது எடுக்கவில்லை இந்த நிலைக்கு வர என்பதால் அரவிந்த் அளவற்ற மகிழ்ச்சியில் ஜீவா முன் மண்டியிட்டு கையை கூப்பி நின்றான். இப்போது அரவிந்த் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜீவாவின் மீது பெரிய மரியாதை வந்தது. ரொம்ப நன்றி ஜீவா மாஸ்டர் என மனதார நன்றி சொன்னான் அரவிந்த். இப்போது அரவிந்திற்கு புரிந்தது, ஜீவா நம் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு இதையெல்லாம் செய்திருக்கிறார். இவ்வளவு எளிதாக அடுத்த நிலைக்கு கொண்டு வந்த மாஸ்டர் எப்படி ஒரு மாணவனுக்கு தவறான வழிகாட்டுதல் தந்திருக்க முடியும்? இவரை இவ்வளவு நாள் சந்தேகப்பட்டு ஒதுக்கியதை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் என நினைத்தான் அரவிந்த். இப்போது வாய்ப்பு கிடைத்தால் கூட சாரதி சாரை விட்டு ஜீவாவை ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அரவிந்த் மனநிலை மாறியிருந்தது. ஒருபுறம் அரவிந்த் மனநிலை குற்ற உணர்ச்சியில் நிறைந்திருக்க, மறுபுறம் பிரின்சிபால் மார்க்ஸ், அனிகேத் என அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். எப்படி இது நடந்துச்சு? இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? உண்மையா 10 நிமிஷத்துல ஒருத்தன் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு போக முடியுமா என அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியாக முணுமுணுத்தனர். ஜீவா நடக்காததை தான் பேசுகிறான், இது நடக்க துளி அளவும் வாய்ப்பில்லை என நினைத்துக் கொண்டிருந்த அனைவரும் இப்போது கண்ணார பார்த்து விட்டார்கள். ஜீவா அனைவரின் கண் முன்னும் அரவிந்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். வெறும் ஊசிகளை வைத்து எப்படி இதை ஜீவாவால் செய்ய முடிந்தது என அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அரவிந்த் டான் 1 நிலையை அடையவே பல சிரமங்களை சந்தித்து முட்டி மோதி ஒரு வழியாக வந்தான். ஆனால் ஜீவா சாதாரணமாக மூன்வாக் போவது போல் அடுத்த நிலைக்கு அரவிந்தை கொண்டு வந்து விட்டான். இப்போது ஜீவாவை அனைவரும் மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த அனிகேத், ஜீவா மாஸ்டர், நீங்க நிஜமா கிரேட், பிளீஸ் என்னோட பையனை உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க என கைகூப்பி கேட்டார். ஆமா சார், பிளீஸ் என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கங்க, எனக்கு அதுதான் பெருமை பிளீஸ் என தர்ஷனும் கூறினான். சார், என்னைய நீங்க உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கங்க என இந்த நேரத்தில் ஒரு குரல் வந்தது. ஜீவா குழப்பமாக தலையை உயர்த்தி பார்த்தான். அனிகேத் அருகில் நின்றிருந்த அசோக் தான் இப்போது பேசியது. நான் அனிகேத்தோட ஃபேமிலி தான் சார், இங்க அவர் கூட சும்மா வந்தேன். இங்க வந்ததும் தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. உங்கள மாதிரி ஒரு மாஸ்டர் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப லக்கி, என்னையும் சேர்த்துக்கங்க உங்க ஸ்டூடெண்டா என அசோக்கும் புதிதாக வந்து இணைந்து கொண்டான். ஜீவா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, ஜீவா நீ கண்டிப்பா என் பேரனை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கணும் என சொல்லிக்கொண்டு ஒரு பெரியவர் உள்ளே நுழைந்தார். அனைவரும் திரும்பி பார்த்தனர். ஷாக் ஆகாதீங்க, நான் தான் அசோக்கோட தாத்தா. வெளியே நின்னு நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஜீவா, நீ ரொம்ப கெட்டிக்காரனா இருக்க. நான் இவங்க வர வரைக்கும் வெளியே இருக்க நினைச்சேன். ஆனா என் பேரனுக்காக இப்ப உள்ள வரதுதான் சரின்னு தோணுச்சு. என் பேரன் தர்ஷன் அளவுக்கு திறமையானவன் இல்லைனாலும் நல்ல முயற்சி பண்ணி எதையும் செய்ய நினைக்கிற ஆளு. நீ அவனை கண்டிப்பா உன்கிட்ட சேர்த்துக்கணும், அவனை ஒதுக்கிடாத பிளீஸ் என அசோக்கின் தாத்தா கூறிக்கொண்டு ஜீவா அருகில் வந்து நின்றார். எபிசோட் 57. அனிகேத் தர்ஷனுடன் வந்த உறவினர்களில் அசோக்கும் அவன் தாத்தாவும் ஜீவாவின் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஜீவா போன்ற ஒரு மாஸ்டர் கிடைத்தால் எதையும் சாதிக்கலாம் என அசோக் ஜீவாவிடம் மாணவனாக சேர நினைத்தான். அவனுக்காக அவன் தாத்தாவும் ஜீவாவிடம் முறையிட்டார். அனிகேத் குடும்பம் பெரிய பிரபலமான குடும்பம். அவர் குடும்பத்திற்கு மேஜிக் ஸ்கூல் மீது பெரும் மரியாதை உள்ளது. அவர்கள் அனைவரும் பிரின்சிபல் மார்க்ஸ், எரிக்ஸ் போன்றவர்களைத்தான் பெரிய ஜாம்பவான்களாக நினைத்திருந்தனர். ஆனால் ஜீவா அந்த எண்ணத்தை சுக்கு நூறாக்கினான்.
அரவிந்த் போன்ற பலவீனமான மாணவனையே ஜீவா இவ்வளவு திறமையாக மெருகேற்றும் போது நம்மை எந்த அளவுக்கு மாற்றுவார் என அசோக்கும் தர்ஷனும் நினைத்து பரவசமானார்கள். ஜீவா, நீ என் பேரனை உன் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டா நானும் உன் ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறேன். படிக்க வயசு ஒரு விஷயம் இல்ல. என்ன மாதிரி டான் 6 ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் உனக்கு கீழே இருந்தா உனக்குதான் அது பெருமை. நீ என் பேரனை சேர்த்துக்கிட்டா நான் உனக்கு பண்ற கைமாறு இது என அசோக் தாத்தா கூறினார். என்ன பெரியவரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த பெரியவர் ஒரு வேகத்துல பேசுறாரு, அத பெருசா எடுத்துக்காதீங்க என அனிகேத் உறவினர்கள் கத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அனிகேத் பெரியவர் பேரனுக்காக ஏதோ ஸ்கோர் செய்கிறார், அவரே இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நாம் ஏன் நம் மகனுக்காக இறங்கி போகக்கூடாது என அனிகேத் நினைத்துக் கொண்டு, ஜீவா, நான் இன்னும் இளமையாதான் இருக்கேன், எனக்கு 42 வயசுதான் ஆகுது, நான் கூட உன்னை என் ஆசிரியரா ஏத்துக்கிறேன், என் பையனை நீ ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டா போதும் என அனிகேத் சொல்ல அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். தர்ஷனும் அசோக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு குழப்பமாக முடித்தனர். இங்கு நிலைமை மோசமாவதை உணர்ந்து ஜீவா இதை தொடர விடாமல் தடுக்க நினைத்தான். நீங்க எல்லாரும் என் ஸ்டூடெண்ட் ஆகிறத அப்புறம் பேசிக்கலாம், இங்க என் மேல சொன்ன குற்றத்துக்கு பதில் எனக்கு தெரியணும் என ஜீவா சொல்லிக்கொண்டு அரவிந்தை பார்த்து, அரவிந்த், நீ சொல்லு, நான் அன்னைக்கு உன்னை தப்பா கைட் பண்ணனேனா, என்னாலதான் நீ பாதிக்கப்பட்டியா என்றான் ஜீவா. ஜீவா சார், என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க என பணிவாக தலை குனிந்து கூறினான் அரவிந்த். ஜீவா மெல்ல சிரித்துக்கொண்டு தலையசைத்து, என்ன எரிக் சார், நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா என கேட்டான். நான் என எரிக் சார் பேச முடியாமல் தடுமாறினார். எரிக்ஸ் முதலில் ஜீவா 0 வாங்கியதை பற்றி சொல்ல அதை ஜீவா சாதாரணமாக சமாளித்தான். பின் அரவிந்தை வைத்து காய் நகர்த்தலாம் என நினைத்துக் கொண்டிருந்த போது அதுவும் தோல்வியில் முடிந்தது. அரவிந்த் இப்போது ஒரு நாய்க்குட்டி போல் ஜீவாவின் முன் வாலாட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியானார் எரிக்ஸ். இப்போது அவரிடம் சொல்ல என்ன இருக்க முடியும்? எரிக்ஸ் கண்களை உருட்டியபடி வியர்வை வடிந்தோட எதுவும் செய்ய முடியாமல் கையறுந்த நிலையில் நின்றார். நீண்ட நேரமாக இங்கு நடந்து கொண்டிருப்பதை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த ரத்தோருக்கு கிறுக்கு பிடிப்பது போல் ஆனது. நடப்பது எதையும் ரத்தோரால் நம்ப முடியவில்லை. என்ன நடக்குது இங்க? ஒரு குடிகார பையன், ஒரு ஒண்ணுக்கு உதவாத மாஸ்டர் இப்ப பெஸ்ட் மாஸ்டரா? இதை என்னால ஒத்துக்க முடியாது. ஐ கான்ட் பிலீவ் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டு கோபத்தை அடக்க முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்றார் ரத்தோர். மேஜிக் ஸ்கூலில் ரத்தோர், ஜீவா இருவரும் ஒன்றாகத்தான் ஆசிரியராக சேர்ந்தனர். அவர்கள் இருவரும் பள்ளியில் சேர்ந்த நாள் முதல் அனைத்திலும் ரத்தோர்தான் ஜீவாவை விட சிறந்தவராக இருந்தார். இப்போது எப்படி திடீரென ஜீவா இப்படி ஒரு நிலையை அடைந்தான் என ரத்தோர் புரியாமல் குழம்பி நின்றார். ரத்தோர் இதை பற்றி அதிர்ச்சியில் இருக்கும் போதே பிரின்சிபல் மார்க்ஸ் இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்க முன்வந்தார். ரத்தோர், நீ தேவையில்லாம உன்னோட சக மாஸ்டர் ஜீவா மேல வீண் பழி போட்ட தப்புக்காக உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ண டீச்சர்ஸ் டீம் கிட்ட சொல்றேன். அப்புறம் உனக்கு 100 கசையடி தண்டனை என மார்க்ஸ் கோபமாக கூற ரத்தோர் தலை குனிந்து சரி என்பது போல் தலையசைத்தார். ரத்தோருக்கு இந்த தண்டனையில் கொஞ்சம் கூட ஈடுபாடில்லை. இருந்தும் அவருக்கு வேறு வழி இல்லை என்பதால் அதை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் விமல், நீயே ஒரு மாஸ்டர்ங்கிறத மறந்து உன்னோட சொந்த பிரச்சனைக்காக ஜீவாவை கார்னர் பண்ணன குற்றத்துக்கு உன்னையும் கொஞ்ச நாள் தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றேன் என சொல்லிவிட்டு எரிக்ஸ் பக்கம் திரும்பி, மிஸ்டர் எரிக்ஸ், நீங்க இந்த ஸ்கூல்ல முக்கியமான பதவியில இருந்தும் உங்க தகுதியை மறந்து ஒரு மாஸ்டருக்கு துரோகம் பண்ணி அவரை அவமானப்படுத்தி உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணின குற்றத்துக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹெட் பதவியிலிருந்து நீக்கப்படுறீங்க. அப்புறம் டீச்சர்ஸ் டீமுக்கு நீங்க பண்ணின தப்ப கொண்டு போவேன். அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நீங்க கட்டுப்படணும் என கடுமையாக கூறினார் மார்க்ஸ். இதை கேட்டதும் எரிக்ஸ் முகம் இருண்டது. மார்க்ஸ், என்ன சொல்ற நீ? நாம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நட்புக்காக என்ன மன்னிச்சு விடக்கூடாதா என அதிர்ச்சியாக கேட்டார் எரிக்ஸ். எரிக்ஸின் திட்டம் சின்னா பின்னமானதை இறுதியாக உணர்ந்தார். முதலில் பிரின்சிபல் மார்க்ஸை அழைத்து வந்ததே எரிக்ஸ் தான். ஜீவாவை பள்ளியை விட்டே வெளியே அனுப்ப நினைத்து எரிக்ஸ் காயை நகர்த்த அது தவறான பாதையில் சென்று இவருக்கே வில்லங்கமாக முடிந்தது. எரிக்ஸ் மார்க்ஸிடம் முறையிட்டு விட்டு கோபமாக முன்னால் சென்று, முட்டாள் முட்டாள், எல்லாம் உன்னாலதாண்டா, அறிவு கெட்டவனே என விமல் கன்னத்தில் 2 முறை அறைந்தார் எரிக்ஸ். அப்போதும் விமல் மீது உள்ள அவர் கோபம் குறையவில்லை.
விமல் மட்டும் ஜீவாவின் வழியில் செல்லாமல் இருந்திருந்தால் இங்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில் எரிக்ஸ் வந்து சிக்கி இருக்க மாட்டார். இப்போது பதவி பறிபோனது மட்டுமில்லாமல் இவ்வளவு பெரிய அவமானமும் எரிக்ஸ் மீது விழுந்தது. பெரிய தலைவர் பதவியில் இருந்து கொண்டு இதுபோன்ற கீழ்த்தரமாக ஒரு ஆசிரியருக்கு தீங்கு செய்தோம் என பள்ளியில் பரவினால் யார் இனி மதிப்பார்கள்? இந்த கரையை எதை வைத்து சுத்தம் செய்வது என நினைத்து சோகத்தில் நின்றார் எரிக்ஸ். மிஸ்டர் எரிக்ஸ், நீங்க என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த தண்டனை. இதே இடத்துல வேற யார் இருந்தாலும் அவங்களுடைய லைசன்ஸை இப்பவே கேன்சல் பண்ணி ஸ்கூலை விட்டு அனுப்பியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்த மரியாதைய இனியாவது காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. இன்னொரு டைம் நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்க மாட்டேன் என எச்சரித்தார் மார்க்ஸ். பிரின்சிபல் மார்க்ஸ் சொன்னதை கேட்டு எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றார் எரிக்ஸ். பின் மார்க்ஸ் ஜீவாவை பார்த்து, ஜீவா, உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துட்டோம். உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தின 3 பேருக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என கையை பிடித்து உருக்கமாக கூறினார் மார்க்ஸ். ஜீவா இந்த நிலைமையிலும் 3 பேர் மீது கோபப்பட்டு எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாஸ்டருக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் ஜீவாவுக்கு இருப்பதாக அனைவரும் உணர்ந்தனர். பின் மார்க்ஸ் எரிக்ஸை பார்த்து, சரி வாங்க எரிக்ஸ், டீச்சர்ஸ் டீம் கிட்ட போலாம், அங்க அவங்க கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்கங்க என சொல்லி மார்க்ஸ் முன்னால் நடந்தார். பின் எரிக்ஸும் சோகமாக பின்னால் நடந்து சென்றார். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து தப்பு செய்த 3 தண்டனையும் கிடைத்துவிட அந்த இடம் மெல்ல இயல்பு நிலைக்கு வந்தது. விஜய் சிரித்துக்கொண்டு ஜீவா அருகில் வந்து, ஜீவா மாஸ்டர், எப்படியோ எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டீங்க, இப்பவாச்சும் எனக்கு டிராயிங் சொல்லிக் கொடுக்க முடியுமா என விஜய் கேட்டான். ஜீவாவும் சரி என்பது போல் தலையசைத்து அந்த அறையிலிருந்து வெளி சென்றான். உண்மையில் அனிகேத் குடும்பமும் விஜய், பாவனியும் வராமல் இருந்திருந்தால் ஜீவா இந்த பிரச்சனைகளை சமாளித்திருக்க முடியாது. சரியான நேரத்தில் ஜீவாவுக்கு உதவி செய்ய சிலர் அங்கிருந்ததால் ஜீவாவின் தலை தப்பியது. குறிப்பாக அரவிந்த் பிரச்சனைதான் ஜீவாவுக்கு இடியாப்ப சிக்கலாக இருந்தது. ஜீவா அரவிந்தை குணப்படுத்தியதற்கு பின் பல உண்மைகள் ஜீவாவின் உள்ளே புதைந்து கிடக்கிறது. முதலில் ஜீவா அரவிந்தை பஞ்ச் செய்யச் சொல்லும்போது மாய லைப்ரரியில் அவனை பற்றிய முழு விவரமும் வந்தது. பின் அரவிந்திற்கு இருந்த பிரச்சனையால் 9 புள்ளிகளும் அடைக்கப்பட்டிருப்பதும் ஜீவா அறிந்து கொண்டான். ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு கற்கள் அடைந்து கொண்டிருப்பது போல் அடைத்து அரவிந்த் ஆற்றலை தடுத்தது. ஒருவேளை அரவிந்த் பயிற்சி செய்தாலும் அந்த புள்ளிகளில் உள்ள கற்கள் போன்ற அடைப்புகள் ஒருவித வலியை அவனுக்கு கொடுத்தது. அந்த வலியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்து டான் 1 நிலையில் 4வது லெவலுக்கு சென்றான் அரவிந்த். ஆனால் கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு அரவிந்தால் செல்ல முடியாது என்பதை அறிந்த ஜீவா மாய லைப்ரரி உதவியுடன் ஆற்றலை அவன் உடம்பில் செலுத்தி புள்ளிகளை திறந்தான். இந்த பிரச்சனை அரவிந்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையோ அதேபோல் ஜீவாவுக்கு அரவிந்தால் ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்தது. தலைக்கு மேல் தொங்கும் கத்தியைப் போல் ஜீவா அரவிந்த் பிரச்சனையோடுதான் இவ்வளவு நாட்கள் காலத்தை ஓட்டினான். ஜீவா இறந்த பின்பும் அந்த பிரச்சனை அவனை விடாமல் துரத்தும். இவ்வளவு நாட்கள் ஜீவாவின் மீது இருந்த பழி ஒரே நாளில் காணாமல் போனது. காலில் கட்டப்பட்ட சங்கிலி விடுபட்டதைப் போல் உணர்ந்தான் ஜீவா. இனி இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இல்ல என ஜீவா நினைத்துக்கொண்டு நிம்மதியாக ஆழ்ந்த மூச்சை விட்டபடி நடந்து சென்றான். போகும் முன் தர்ஷன், அசோக் இருவருக்கும் தன் வகுப்பில் படிக்கும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு அனிகேத் குடும்பத்தை அனுப்பி வைத்தான் ஜீவா. அரவிந்த் இப்போது ஜீவாவிடம் ஸ்டூடெண்டாக சேருவதைப் பற்றி ஆசையாக கேட்டான். ஆனால் ஜீவா அதை மறுத்துவிட்டான். ஜீவாவை பொறுத்தவரை பழைய ஜீவாவால் அரவிந்த் பாதிக்கப்பட்டான். இப்போது அந்த பிரச்சனையை ஜீவா சரி செய்ததன் மூலம் அவனுடைய கணக்கு தீர்ந்தது. ஜீவா நிராகரிப்பதை பார்த்து கொஞ்சம் சோகமாக திரும்பிச் சென்றான் அரவிந்த். பின் ஜீவா நடந்து செல்லும் போது பாவனியும் விஜய்வுடன் ஜீவாவை பின்தொடர்ந்தாள். அப்போது ஜீவாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததை கேட்க நினைத்து பாவனியை பார்த்து, அப்புறம் பாவனி, எப்படி அசோசியேட் மாஸ்டர் ஆகிறது என ஆர்வமாக கேட்டான் ஜீவா. ஜீவா இந்த உலகில் தனக்கான இடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கிரேட் மாஸ்டராக மாற நினைத்தான். அதற்கு ஜீவா முதலில் அசோசியேட் மாஸ்டராக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பாவனியிடம் கேட்டான் ஜீவா. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஜீவா சார். ஒரு கிரேட் மாஸ்டர் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண உங்களை அவரே கூப்பிட்டா போதும், நீங்க ஈஸியா அசோசியேட் மாஸ்டர் ஆயிடலாம். இது ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்க என பாவனி சொல்ல, ஓ ஐ சி என தலை அசைத்தான் ஜீவா. பின் மீண்டும் சந்தேகமாக, ஆமா பாவனி, எனக்கு ஒரு டவுட். நீ அசோசியேட் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு புக் ஷாப் வச்சுக்கிட்டு அங்க இருக்க? ஏதாவது ரீசன் இருக்கா என ஜீவா குழப்பமாக கேட்டான்.
ஏனென்றால் அசோசியேட் மாஸ்டர் என்பவர் மேஜிக் ஸ்கூலில் பெரிதாக மதிக்கப்படும் ஒரு நபர். அப்படி இருக்கும் பாவனி எதற்காக ஒரு சாதாரண புக் ஷாப் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும்? மேஜிக் ஸ்கூலில் உள்ள மற்ற ஆசிரியர்களை விட அசோசியேட் ஆசிரியர்தான் சிறந்தவர். இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் புத்தக கடையில் இருக்கிறாள் பாவனி என ஜீவாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். நான் அசோசியேட் மாஸ்டர் ஆனாலும் என்னோட வயசு அதுக்கு தகுந்தது இல்ல. சின்ன வயசுல இவ்ளோ பெரிய பொறுப்பை என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும். நான் மாஸ்டர் கிட்ட இத பத்தி கேட்டேன். உனக்கு சந்தேகம் இருந்தா நீ அதை பண்ணாத. முதல்ல உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு ஒரு புக் ஷாப் ஓபன் பண்ணி நிறைய பேர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணு, நிறைய புக்ஸ் படி. உன்னோட ஆளுமையும் நம்பிக்கையும் அதிகமாகும்னு மாஸ்டர் சொன்னாரு. நானும் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என பாவனி கூறினாள். இதை கேட்ட ஜீவாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு புத்தக கடையில் இருப்பதால் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. ஒருவர் இருக்கும் இடத்தை வைத்தோ ஒருவரின் வயதை வைத்தோ யாரையும் மதிப்பிட முடியாது. ஒருவரின் செயல்களே அவர்களின் மரியாதையை அதிகரிக்கும் என பாவனியை பார்த்து ஜீவா புரிந்து கொண்டான். பெரிய குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் குழுவின் தலைவரின் மகளாக பாவனி இருந்தாலும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் சாதாரணமாக ஒரு புத்தக கடையில் வேலை பார்க்கும் பாவனியின் அர்ப்பணிப்பை நினைத்து அவள் மேல் உள்ள மரியாதை பல மடங்கு ஜீவாவுக்கு அதிகமானது. என்ன விஜய், பாத்தியா பாவனியோட கத்துக்கிற ஆர்வத்தை? இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? கத்துக்கணும் விஜய், கத்துக்கணும். இது மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் கிட்ட நிறைய கத்துக்கணும் என ஜீவா சிரித்துக் கொண்டு கூறினான். ஜீவா மாஸ்டர், பாவனிய பத்தி எனக்கு தெரியாததா? அவகிட்டதான் நான் எப்படி விடாமுயற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அவ டாப்ல இருக்கா. அவ கிரேட் தான், நான் ஒத்துக்கிறேன் என 2 கையையும் தூக்கிக் கொண்டு கூறினான் விஜய். என்ன விஜய் இப்படி சரண்டர் ஆகுற? பாவனி அவ்வளோ பெரிய ஆளா? அப்ப நாம தான் பாவனி கிட்ட ஸ்டூடெண்டா சேரணும் என சொல்லிக்கொண்டு பாவனியை பார்த்து, என்ன பாவனி, இப்பவே என்னோட டீச்சர் போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்துகிட்டமா என ஜீவா கையை கட்டிக்கொண்டு சிரித்தபடி கேட்டான். சார், எனக்கு டிராயிங்ல உங்க அளவுக்கு திறமை இல்ல. ஏதோ லக்குல அசோசியேட் மாஸ்டர் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எப்பவும் எனக்கு மாஸ்டர் என பாவனி கூற, ஏய் என்ன சின்ன பொண்ணு, ஜீவா மாஸ்டர் ஏதோ விளையாட்டா சொன்னா நீ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் உனக்கு நக்கல் அதிகம்தான் என சொல்லி விஜய் சிரிக்க ஜீவாவும் சிரித்தான். ஓ, அப்போ வேணும்னே என்ன கலாச்சிக்கிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? மாஸ்டர் இருங்க, உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். டேய் உன்ன என விஜயின் தலையை பிடித்து பாவனி ஆட்டினாள். ஆ ஆ என விஜய் வலியில் கத்த ஜீவா சிரித்துக் கொண்டு ரசித்தான். பின் மூவரும் மகிழ்ச்சியாக மனம் விட்டு சிரித்து பேசிக்கொண்டு நடந்தனர். எபிசோட் 58. ஜீவா முன்னாலிருந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் ஆசிரியர்களுக்கு தனி மரியாதை அளித்தனர். ஆசிரியர்கள் பெரிதும் மதிக்கப்பட்டனர். கொல்லர், மருத்துவர், சமையல்காரர் என பல தொழில்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆசிரியர் தொழில் அனைத்தையும் விட ஒரு படி மேலே வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இங்கு ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, கொல்லனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆலோசனை பெற ஒரு ஆசிரியரைத்தான் அணுக வேண்டும். சிறிது ஜீவா நடந்து சென்ற பின் அவன் மனதில் இன்னொரு கேள்வி வந்தது. ஆமா, எதுக்கு ராஜேந்திரன் மாஸ்டர் என்கிட்ட உங்க 2 பேரையும் ஸ்டூடெண்டா சேர சொல்லி கம்பல் பண்றாரு? விஜய் ஒரு தளபதியோட பையன், நீ பெரிய குடும்பத்து பொண்ணு, அதை விட அசோசியேட் மாஸ்டராவும் இருக்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நீங்க 2 பேரும் என்னை விட மரியாதையான இடத்துல இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க என்கிட்ட படிச்சு பாஸ் பண்ணணும் என்றான் ஜீவா. அது ஒண்ணு இல்ல சார், ராஜேந்திரன் மாஸ்டர் ஒரு ஓவியத்தை ரொம்ப நாளா பாதுகாப்பா வச்சிருக்காரு. நாங்க நல்லா ட்ரெயின் ஆனா அப்புறம்தான் அதை எங்ககிட்ட கொடுப்பாரு. அந்த ஓவியம் வேற எதுவும் இல்ல, த ஒன் அண்ட் ஒன்லி லில்லி கேன்வாஸ் தான் என பாவனி சொல்ல ஜீவாவின் கண்கள் விரிந்தது. இந்த ஓவியம் நிஜமா பெரிய பொக்கிஷன்தான். சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாகிர்னு ஒரு பிரபல ஓவியர் வரைஞ்ச ஓவியம்தான் இது. பாவனி பெயரை சொல்லிய அடுத்த நொடி ஜீவாவுக்கு புத்தகத்தில் படித்ததெல்லாம் நினைவுக்கு வரத் தொடங்கியது. நீ சொல்ற டிராயிங்க பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ முக்கியமான டிராயிங் உங்களுக்கு எதுக்கு? உங்களால அந்த டிராயிங்க புரிஞ்சுக்க முடியுமா என சந்தேகமாக கேட்டான் ஜீவா. பாவனி ஜீவாவை முறைத்துக் கொண்டு, அதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்குவோம், அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் என்றாள். ஜீவாவுக்கு இப்போதுதான் ஓரளவு விஷயம் புரிந்தது. பாவனி, விஜய் இருவருமே அந்த ஓவியத்தை ராஜேந்திரன் மாஸ்டரிடம் எதிர்ச்சியாக பார்த்துள்ளனர்.
அந்த ஓவியத்தின் மீது இருவரும் ஆசைப்பட்டு கேட்க, ஓவியம் பற்றி நன்றாக தெரிந்தால்தான் அதை கொடுப்பேன் என அவரும் சொல்லி இவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்து விட்டார். இப்போது அதற்காகத்தான் தன்னிடம் வந்து தஞ்சமடைந்துள்ளனர் என நினைத்தான் ஜீவா. விஜய் ஜீவா அருகில் வந்து, ஜீவா மாஸ்டர், உங்களுக்கு டிராயிங் பத்தி நிறைய நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ராஜேந்திரன் மாஸ்டர் வீட்ல ஒரு ஓவியத்தை பார்த்ததும் அதுல இருக்கிற குறைய கரெக்டா சொல்லிட்டீங்க. அது மாதிரி எங்களுக்கும் ஓவியம் கத்துக் கொடுங்க என்றான் விஜய். ஆமா சார், எங்களுக்கும் கத்துக் கொடுங்க என பாவனியும் விஜயுடன் சேர்ந்து கேட்டாள். என்னது, நான் கத்து தரணுமா? நான் என்ன உங்களுக்கு கத்து தர முடியும் என யோசித்துக்கொண்டு தலையை சொரிந்தான் ஜீவா. ஜீவா இதற்கு முன்னால் ஓவியத்தை பற்றிய குறைகளை சொன்னது மாய லைப்ரரியின் உதவியால்தான். ஆனால் உண்மையில் ஜீவாவுக்கு ஓவியம் என்றால் என்னவென்று கூட தெரியாது. இப்படி இருக்கும்போது இருவருக்கும் என்ன சொல்லிக் கொடுப்பது என புரியாமல் முழித்தான் ஜீவா. இந்த நேரத்தில் சாரதி அவர் வகுப்பறையில் நின்று கொண்டிருந்தார். மேஜிக் பள்ளியிலேயே சாரதி வகுப்பறை மிக பிரபலமானது. அவர் வகுப்பறை அளவில் மிகப் பெரியதாக இருக்கும். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நிற்பது போல் உணர்வை அந்த வகுப்பறை ஏற்படுத்தும். 100 மாணவர்களுக்கு மேல் அவரின் வகுப்பறையில் இருந்தனர். சாரதி முன் ஒரு முதியவர் தாடியை வருடிக்கொண்டு, எனக்கு உங்க கிளாஸ் ரூமை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் போட்டி போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட ஸ்டூடெண்டா சேர்றதா கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப நேர்ல வந்து பார்த்ததுதான் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைன்னு தெரியுது என சொல்லிக்கொண்டு அருகில் உள்ள தூணில் கை வைத்தபடி சாரதி முன் நின்றார் அந்த முதியவர். அவர் முகமே அவர் எவ்வளவு பிரபலம் என்பதை காட்டுவது போல் இருந்தது. அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, ஃபுட்வே உரிமையாளர் தாமஸ் தான். நீங்க என்ன ரொம்ப புகழறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் கடமையத்தான் செய்கிறேன். ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து போட்டி போட்டு சேர்றது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என சாரதி இயல்பாக கூறினார். அதை கேட்ட தாமஸ் சிரித்துக்கொண்டே, அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்னும் இல்ல, எல்லாம் உங்களோட திறமை தான் காரணம். முதல் 100 ரேங்க்ல ஃபர்ஸ்ட் 70 ரேங்க் ஸ்டூடெண்ட் உங்க கிளாஸ்ல தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயர் உங்களோட 200 ஸ்டூடெண்ட்டும் 500க்குள்ள ரேங்க் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்க திறமை தான் ஒரே காரணம். நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னாலும் நீங்க தான் இந்த ஸ்கூல்லயே பெஸ்ட் என தாமஸ் சொல்ல, சாரதி புன்னகைத்து, உங்கள மாதிரி டான் 7 ஸ்டேஜில் இருக்கிற ஃபைட்டர் என்ன பாராட்டும் போது எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி சார் என தலை குனிந்து பணிவாக கூறினார் சாரதி. பின் தாமஸை பார்த்து, சொல்லுங்க சார், உங்களோட பிஸி டைம்ல திடீர்னு என்ன தேடி வந்திருக்கீங்க? எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர் என சாரதி கேட்டார். ஏனென்றால் தாமஸ் இங்கு சாதாரணமாக வரமாட்டார். ஏதாவது பிரச்சனை என்றால்தான் வருவார் என சாரதிக்கு நன்றாக தெரியும். அதனால் வெளிப்படையாக தாமஸிடம் கேட்டார் சாரதி. நீங்க சொன்னது சரிதான் சாரதி. ஒரு விஷயத்துல உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். அவரும் நானும் ரொம்ப க்ளோஸ். அதனாலதான் கேட்கிறேன். உதவிய நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன் என தாமஸ் சொல்ல, ஏன் அப்பாவை விடுங்க சார். அவர் எவ்வளோ பிடிவாதமா இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அவரை பத்தி பேசினாலே எனக்கு தலைவலிதான். சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும் என சாரதி புன்னகைத்து கேட்டார். சாரதி தன் அப்பாவிடமிருந்து சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். இப்போது அவர் அப்பாவை பற்றி சொல்லும்போது கோபம் வந்தாலும் வந்திருக்கும் நபர் ஃபுட்வே நிறுவனர் என்பதால் அவரை மறுத்து பேச முடியாமல் பணிவாக பேசினார் சாரதி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சாரதி, இந்த ஸ்கூல் மாஸ்டர் பத்தி பேசத்தான் வந்தேன் என தாமஸ் இயல்பாக கூறினார். யார் சார் அது? எந்த மாஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியணும் என ஆர்வமாக கேட்டார் சாரதி. ஜீவா என ஒற்றை வார்த்தை மட்டும் சொல்லி கடுப்பாக பல்லை கடித்தார் தாமஸ். ஜீவா ஃபுட்வே ஹோட்டலில் செய்த பிரச்சனைக்கு பின் அங்கு வாடிக்கையாளர் குறைந்து ஹோட்டல் நற்பெயரும் கெட்டுவிட்டது. இதை நினைத்து மனவேதனையில் இருந்த தாமஸ் தன் கோபத்தை அடக்க முடியாமல் மேஜிக் ஸ்கூலுக்கு இறுதியாக வந்தார். ஜீவா என்ற பெயரை கேட்டதும் சாரதி கண்கள் சுருங்கியது. என்ன சார் சொல்றீங்க? ஜீவாவா? டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கினதும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில விளையாடின ஜீவாவை தானே சொல்றீங்க? அவன் இன்னைக்கோ நாளைக்கோ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக போறான்னு கேள்விப்பட்டேன். அவன் எல்லாத்துலயும் வர்ஸ்ட். அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிஸ்மிஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அவன் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணனா என குழப்பமாக கேட்டார் சாரதி. நான் ஜீவாவை பார்த்ததே இல்லை, அவனும் என்ன பார்த்ததில்லை.
இருந்தாலும் அவன் என் கூட பகைய வளர்த்துட்டான். அவனை சும்மா விட நான் ஒன்னும் அவ்வளோ நல்லவன் இல்ல. அவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது என கோபமாக கூறினார் தாமஸ். என்ன சார் இவ்ளோ கோபப்படுறீங்க அவன் மேல? எனக்கு கோபம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் அரவிந்த் கூட அவனோட ஸ்டூடெண்டா இருந்தவன் தான். அவனால சாகர நிலைமைக்கு போய் கடைசியா என்கிட்ட வந்து இப்ப நார்மலா இருக்கான். இந்த மாதிரி டீச்சர் எல்லாம் உயிரோட இருக்கிறது இந்த நிலத்துக்கே பாரம்தான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கிட்ட ஸ்டூடெண்ட் யாரும் இல்ல. ஸ்டூடெண்ட் இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்க முடியாது. அவன் வெளியே போற நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கு என சாரதி கோபமாக கூறினார். தாமஸ் மெல்ல சிரித்துக்கொண்டு, சாரதி, நீங்க இந்த ஸ்கூல்ல தான் இருக்கீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க என்ன நடந்ததுனே உங்களுக்கு இன்னும் தெரியலேன்னு நினைக்கிறேன் என சொல்லி தாமஸ் முன்னால் ஒரு அடி வந்து சாரதி தோளில் கை வைத்து, இங்க வரத்துக்கு முன்னாடியே ஜீவாவை பத்தி டீடைல் கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி அவன் இப்போ 0 இல்ல, அவங்கிட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என தாமஸ் சொன்னதும் சாரதி அதிர்ச்சியானார். என்னது, 5 ஸ்டூடெண்டா என வாயை பிளந்தார் சாரதி. ஷாக் ஆகாதீங்க, 5 ஸ்டூடெண்டே தான். அவன்கிட்ட ஸ்டூடெண்ட் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட இருந்ததுக்கே அந்த ஸ்டூடெண்ட் நிலைமை என்ன ஆச்சுன்னு. இப்ப 5 ஸ்டூடெண்ட் வாழ்க்கை என்ன ஆகும் என தாமஸ் சொல்ல, இப்போ என்ன பண்றது சார் என்றார் சாரதி. அந்த ஜீவா கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டை எல்லாம் நீங்க உங்ககிட்ட கொண்டு வரணும். இந்த ஸ்கூல்லயே பெஸ்ட் மாஸ்டர் நீங்க தான். உங்களால தான் இதை செய்ய முடியும். அரவிந்த் மாதிரி இனி எந்த ஸ்டூடெண்ட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு என தந்திரமாக கூறினார் தாமஸ். ஜீவா மேஜிக் ஸ்கூலில் இருப்பது வரை எதுவும் செய்ய முடியாது. வீண் பிரச்சனை வரும். மாணவர்கள் இருக்கும் வரை அவன் இந்த பள்ளியிலிருந்து வெளியே போக மாட்டான். முதலில் ஜீவாவின் மாணவர்களை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என சதிவலை பின்னினார் தாமஸ். தாமஸ் வார்த்தையை கேட்டு கொஞ்சம் தயங்கி நின்றார் சாரதி. என்ன சாரதி யோசிக்கிறீங்க? நீங்க செய்ய போறது நல்ல விஷயம்தான். அரவிந்த் மாதிரி மத்த ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்களா என தாமஸ் அழுத்தமாக கேட்டார். நீங்க சொல்றது சரிதான் சார், நான் இத பண்றேன். இனி ஜீவானால யாரும் பாதிக்கப்படக்கூடாது என நம்பிக்கையாக கூறினார் சாரதி. இதைக் கேட்ட தாமஸ் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. ரொம்ப நல்லது என்றார் தாமஸ் சிரித்துக்கொண்டு. சாரதி தான் சொன்னதை செய்ய ஒப்புக்கொண்டதை நினைத்து சந்தோஷத்தில் இருந்தார் தாமஸ். ஜீவாவிடம் மாணவர்கள் வெளியேறும்போது அவன் மனநிலை எப்படி இருக்கும் என கற்பனை செய்து குதூகலமானார். ஜீவா, நீ ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னோட பிசினஸுக்கே ஆப்பு வைக்கிறியா? உனக்கு இருக்குடா கச்சேரி என தாமஸ் நினைத்துக் கொண்டு நின்றிருக்க எதிரில் ஒரு மாணவன் வந்து பணிவாக சாரதியை வணங்கினான். அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, அனிகேத் குடும்பத்தில் ஒருவனான அசோக் தான். அசோக், என்ன ஆச்சு? ஏதோ முக்கியமான விஷயம்னு போன, எல்லாம் ஓகேவா என சிரித்துக்கொண்டே கேட்டார் சாரதி. அசோக் இந்த வருடத்தின் திறமையான மாணவர்களில் ஒருவன். மேலும் அவன் பிரபலமான குடும்பம். ஆனால் அனிகேத் குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் அவன் எப்போதும் மரியாதையாக நடத்தப்பட்டான். அசோக் சாரதியின் மாணவனாக இருப்பதை நினைத்து சாரதி எப்போதும் பெருமைப்பட்டார். அசோக் சாரதி முன் தலை குனிந்து தரையை பார்த்தபடி, சார், நான் என அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் திணறினான். அசோக், என்ன ஆச்சு உனக்கு? தைரியமா சொல்லு. பிராக்டிஸ்ல ஏதாவது பிரச்சனையா, உடம்புல ஏதாவது பிரச்சனையா என சாரதி குழப்பமாக கேட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த தாமஸும் குழப்பமாக, தம்பி என்ன ஆச்சுப்பா? ஏதாவது வயிறு வலியா, லூஸ் மோஷனா? சார் எதுவும் சொல்ல மாட்டாரு, தைரியமா அவர்கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து கிளாஸ்ல உட்காரு என சிரித்துக்கொண்டு கூறினார் தாமஸ். அசோக் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, சார் நான் சொல்றேன், நான் உங்ககிட்ட இருந்து ரிலீவாக நினைக்கிறேன், என்ன ரிலீவ் பண்ணுங்க சார் பிளீஸ் என சட்டென்று கூறினான். ஆஹா, இவன் என்ன ரூட்ட வேற எங்கேயோ கொண்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா சாரதிக்கு லூஸ் மோஷன் வந்துடும் போலையே என நினைத்துக் கொண்டு நின்றார் தாமஸ். என்ன சொல்ற அசோக்? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்கிட்ட சேர எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல அதெல்லாம் மறந்துட்டியா என புரியாமல் கேட்டார் சாரதி. இவ்வளவு வருடத்தில் ஒரு மாணவன் கூட சாரதியிடமிருந்து விலக நினைத்ததில்லை. மேஜிக் ஸ்கூலில் சாரதி வகுப்பில் எப்போதும் மாணவர்கள் நிரம்பி வழிவார்கள். நீ நான் என சாரதி வகுப்பில் சேர போட்டி போடுவதுதான் வழக்கம்.
இப்போது ஒருவன் இப்படி கேட்பது சாரதிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இல்ல சார், நான் ரிலீவ் ஆக முடிவு பண்ணிட்டேன் என மீண்டும் கூறினான் அசோக். சாரதி மீண்டும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினாலும் ஒரு வழியாக மனதில் நினைத்ததை தைரியமாக சொல்லிவிட்டதால் பெருமூச்சு விட்டு நின்றான் அசோக். என்ன ஆச்சு அசோக்? எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு. உன்னை யாராச்சும் மிரட்டி என் கிளாஸ்ல இருந்து வெளியே போக சொன்னாங்களா என சந்தேகமாக கேட்டார் சாரதி. இல்ல சார், என்னை யாரும் மிரட்டல, இது என்னோட சொந்த முடிவுதான் என அசோக் உறுதியாக கூறினான். என்ன சொல்ற நீ? உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியான்னு தெரியல. என்னோட கிளாஸ்ல இருந்து போனா உன்னை யாரும் ஸ்டூடெண்டா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க இருக்கிறது பெஸ்ட் மாஸ்டரோட கிளாஸ். இங்கிருந்து போனா உனக்கு என்ன மரியாதை இருக்கும் என ஏளனமாக சிரித்துக்கொண்டு கூறினார் சாரதி. சார், என்ன ஜீவா சார் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரு. நான் தான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை மிஸ் பண்ண விரும்பல சார். சோ பிளீஸ், நீங்க என்ன ரிலீவ் பண்ணிட்டா நான் ஜீவா சார் கிட்ட போயிடுவேன் என அசோக் இயல்பாக கூறினாலும் சாரதி நெஞ்சில் இடி இறங்கியது போல் ஆனது. இந்த உலகமே தலைகீழாக சுற்றுவது போல் சாரதி தலை சுற்றியது. என்ன சொன்ன? ஜீவாவா என அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டு நிற்க முடியாமல் தட்டு தடுமாறி நின்றார் சாரதி. அசோக் ஜீவாவின் திறமையை கண்ணெதிராக பார்த்தது மட்டுமில்லாமல் அவன் தாத்தா கூட ஜீவாவின் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டதையும் பார்த்தான். ஜீவாவிடம் மாணவனாக சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் அசோக். சாரதி அதிர்ச்சியானதை விட ஒரு மடங்கு மேல் தாமஸ் அதிர்ந்து போய் உறைந்து நின்றார். அட பாவி, என்னடா சொல்ற நீ? இப்போ எனக்கே லூஸ் மோஷன் வந்துடும் போல இருக்கே என நினைத்துக் கொண்டு பல்லை கடித்தார் தாமஸ். அசோக், நீ என்ன சொல்ற? அந்த ஜீவானால நம்ம அரவிந்த் என்ன ஆனான்னு உனக்கு தெரிஞ்சுமா இப்படி பேசுற என கோபமாக கேட்டார் சாரதி. தெரியும் சார், நீங்க என்ன சொன்னாலும் ஜீவா மாஸ்டர் கிட்ட தான் நான் சேர போறேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல என சொல்லி அசோக் மீண்டும் அதிர வைத்தான். எபிசோட் 59. அசோக் ஜீவாவின் வகுப்பில் சேருவதில் உறுதியாக இருப்பதை பார்த்த சாரதி முகம் இருண்டது. அசோக்கை பார்க்க ஒரு பைத்தியம் போல் தெரிந்தான். சாரதி முகத்தில் ஒரு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. சில மாணவர்களை வரச் சொல்லி உடனே அரவிந்தை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் சாரதி. பரபரப்பாக சாரதியும் தாமஸும் கையை பிசைந்து கொண்டு காத்திருக்க அரவிந்த் சில நிமிடங்களில் வந்து முன்னால் நின்றான். சார், என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களா என அரவிந்த் பணிவாக கேட்டான். அரவிந்த், அசோக் என்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகிறேன்னு சொல்றான். அது கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகி ஜீவா கிட்ட சேர போறேன்னு சொல்றான். நீயே அவங்கிட்ட சொல்லு, அந்த ஜீவா யாரு, அந்த ஜீவானால எவ்வளோ பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணேன்னு உன் வாயால நீயே சொல்லு என சாரதி அரவிந்தை பார்த்து கூறினார். அரவிந்த் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்து நின்றான். அதை பார்த்து ஷாக் ஆன சாரதி, என்ன ஆச்சு அரவிந்த்? ஏன் எதுவும் சொல்லாம கல்லு மாதிரி நிக்கிற? ஜீவா உனக்கு பண்ணனதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன என கோபமாக கேட்டார் சாரதி. ஜீவாவை பற்றி அரவிந்தை விட வேறு யாராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. இதற்கு முன் அரவிந்த் ஜீவாவை பற்றி புலம்பி திட்டி தீர்ப்பதையே வேலையாக வைத்திருந்தான். அப்போதெல்லாம் சாரதிதான் அதை பற்றி பேச வேண்டாம் என தடுத்தார். இப்போது சாரதி பேச சொல்லியும் ஜீவாவை பற்றி வாய் திறக்காமல் இருப்பது சாரதியை குழப்பியது. அரவிந்த், ஆர் யூ ஓகே? ஏன் எதுவும் பேசாம நிக்கிற என சத்தமாக கேட்டார் சாரதி. அரவிந்த் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தயங்காமல், சார், அசோக் நினைச்சதான் இப்ப நானும் நினைக்கிறேன். ஜீவா மாஸ்டர் கிட்ட நானும் ஸ்டூடெண்டா சேர ஆசைப்படுறேன் என்றான் அரவிந்த். என்னது, நீயுமா? என்ன என்ன சொல்ற என பதட்டமாகச் சொல்லி தடுமாறிக்கொண்டு கீழே விழுந்தார் சாரதி. கிழிஞ்சதுடா, எப்பா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கே என தாமஸ் முணுமுணுத்துக் கொண்டு, சாரதி சார், எழுந்துனீங்க, என்னாச்சு என கையை பிடித்து தூக்கினார் தாமஸ். சாரதி தாமஸ் கையை பிடித்து எழுந்து நின்று, அரவிந்த், என்ன பேசுற நீ? நேத்து வரைக்கும் ஜீவாவா அவ்வளோ கேவலமா பேசிட்டு இப்ப எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியுது? அவனால உன் வாழ்க்கை என்னாச்சுன்னு மறந்துட்டியா என கோபமான குரலில் கேட்டார் சாரதி. இல்ல சார், நான் ஜீவா மாஸ்டரை இவ்வளோ நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நல்லதுக்காகத்தான் அவர் எல்லாம் பண்ணிருக்காரு. நான் தான் தப்பா நினைச்சு அவர்கிட்ட திரும்பி போகாம இருந்துட்டேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க சார், நான் அவரோட ஸ்டூடெண்ட், அவர்கிட்டயே போறேன் என மீண்டும் கூறினான் அரவிந்த்.
சாரதிக்கு அதற்கு மேல் எதுவும் பேசத் தோணவில்லை. சாரதி ஒரு மதிப்புமிக்க உயரத்தில் இருந்தார். இதுபோல் ஒரு மாணவருக்காக இறங்கி பேசுவது அவருடைய தன்மானத்தை குறைக்கும் என்பதால் இருவரையும் பார்த்து மெல்ல புன்னகைத்து, சரி, நீங்க 2 பேரும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனி உங்ககிட்ட பேச எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க தாராளமா என் கிளாஸை விட்டு போகலாம் என சொல்லிக்கொண்டு பாக்கெட்டிலிருந்து 2 ஐடி கார்டை எடுத்தார் சாரதி. 2 சொட்டு ரத்தத்தை அதில் விட்டு அவர்களுடன் இருக்கும் உறவை உடனே முறித்துக் கொண்டார். பின் இருவரையும் பார்த்து, இனி நீங்க போகலாம், யார்கிட்ட வேணாலும் சேர்ந்துக்கங்க, ஆல் த பெஸ்ட் என கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்னகையுடன் கூறினார் சாரதி. இருவரும் சாரதி முன் தலைகுனிந்து நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அந்த மாணவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற அடுத்த நொடி, இல்ல 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 என கோபமாக கத்தினார் சாரதி. அவர் கோபத்தை பார்த்து தாமஸ் கூட ஒரு நொடி திடுக்கிட்டு நின்றார். மேஜிக் ஸ்கூலின் நம்பர் 1 ஆசிரியராக இருப்பவர் சாரதி. பல மாணவர்கள் மற்ற வகுப்பிலிருந்து இவர் வகுப்பிற்கு வர சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவர்களில் பலரை சாரதி நிராகரித்திருக்கிறார். எந்த ஆசிரியரும் தன் மாணவர்களை இம்ப்ரெஸ் செய்ய முடியாது என்ற கர்வம் எப்போதும் சாரதிக்கு இருந்தது. ஆனால் இப்போது சாரதியிடமிருந்து ஒரு மாணவன் அல்ல, 2 மாணவர்கள் வெளியேறிவிட்டனர். அவர்கள் வெளியேறினாலும் ரித்திகா, வசந்த் போன்ற சிறந்த ஆசிரியர்களிடம் போயிருந்தால் கூட பரவாயில்லை. போயும் ஒரு மட்டமான மாஸ்டர் ஜீவாவிடம் சென்று விட்டார்கள் என்ற கோபம் சாரதி மனதில் எரிமலை போல் வெடித்தது. சற்று முன்தான் தாமஸிடம் நம்பிக்கையாக ஜீவாவிடம் உள்ள மாணவர்களை அழைத்து வருவதாக வாக்கு கொடுத்தார் சாரதி. ஆனால் இப்போது அவரிடம் இருந்த 2 மாணவர்களே ஜீவாவிடம் சென்று விட்டனர். ஜீவாவை கொலை செய்யும் அளவுக்கு வெறி இருந்தாலும் ஸ்கூல் ரூல்ஸ், சாரதியின் மதிப்பு என அனைத்தையும் யோசித்து அமைதியாக நின்றார் சாரதி. பின் சில நொடி யோசனைக்கு பின் ரவி என ஒரு மாணவனை அழைத்தார் சாரதி. ரவி 16 அல்லது 17 வயதுடைய துடிப்பான மாணவன். ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸில் 4th ரேங்க் வாங்கிய மாணவன். இந்த ஆண்டு வந்த மாணவர்களில் நல்ல திறமை உள்ள மாணவர்களில் ரவியும் ஒருவன். டான் ஸ்டேஜ் 1இல் 4ஆம் நிலையில் இருக்கும் ரவி எப்போது வேண்டுமானாலும் அடுத்த நிலைக்கு செல்ல தயாராக இருந்தான். சார் என முன்னால் வந்து நின்றான் ரவி. ரவி, நீ அந்த ஜீவா மாஸ்டர் கிட்ட போய் நான் சொன்னதா ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு வா என கோபமாக கூறினார் சாரதி. சார், சேலஞ்சா என குழப்பமாக பார்த்தான் ரவி. சாரதி சொன்னதை கேட்டு தாமஸ் வியப்பாக பார்த்து, நீ டீச்சர்ஸ் காம்படிஷனை சொல்றியா என்றார். சரியா சொன்னீங்க சார், அதேதான் என தாமஸிடம் சொல்லிவிட்டு ரவியை பார்த்து, ஆமா ரவி, சேலஞ்சு தான், நான் சொன்னேன்னு சொல்லு, முடிஞ்சா மோதி பார்க்க சொல்லு அந்த ஜீவா கிட்ட என சாரதி சொல்லிக் கொண்டு ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி அதை மடித்து ரவியிடம் கொடுத்தார். இன்னும் 15 நாள்ல வரப்போற ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ்ல நடக்கிற டீச்சர்ஸ் காம்படிஷன்ல என் கூட தில் இருந்தா மோத சொல்லு, அப்படி தில் இல்லைனா என் ஸ்டூடெண்ட்டை ஏமாத்தி இழுக்கிற வேலைய இனியும் செய்ய வேண்டான்னு சொல்லு என சொல்லி வெறிபிடித்த மிருகம் போல் கத்தினார் சாரதி. ஒவ்வொரு ஆண்டு தொடங்கி 15 நாட்களுக்கு பின் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான தேர்வு நடைபெறும். அதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள். அந்த மாணவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்க இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொண்டனர். 2 ஆசிரியர்கள் தங்களின் மாணவர்களை அவர்களே தேர்வு செய்து போட்டி போட வைப்பார்கள். அதன் மூலம் மாணவர்களின் திறமை மட்டுமில்லாமல் அந்த மாணவர்களின் ஆசிரியர் திறமையும் தெரிந்தது. அதே சமயம் 2 ஆசிரியர்களும் தங்களுக்குள் போட்டியிட்டும் மாணவர்களை ஈர்க்கலாம். இப்போது சாரதி ஜீவாவுக்கு வெளிப்படையாக சவால் விட்டு ஜீவாவை பழிவாங்க நினைத்தார். சாரதி சொன்னதை கேட்டு ரவி மகிழ்ச்சியாக தலையசைத்து, இதோ இப்பவே போய் சொல்றேன் சார் என சாரதி கையில் இருந்த பேப்பரை வாங்கிச் சென்றான். பொதுவாக இதுபோன்ற ஆசிரியர்களுக்கு இடையிலான போட்டி தனி அறையில்தான் நடக்கும். ஆனால் சாரதி தன்மீதுள்ள நம்பிக்கையில் ஜீவாவை பொது வெளியில் போட்டிக்கு அழைத்தார். ரவிக்கும் தன் ஆசிரியரை யாரும் வீழ்த்த முடியாது என அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால் மகிழ்ச்சியாக அங்கிருந்து கிளம்பினான். சாரதி, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? உண்மையா அவங்கிட்ட சவால் விடலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா என சந்தேகமாக கேட்டார் தாமஸ். சார், நான் ஒன்னு சும்மா சவால் விட மூளை இல்லாத முட்டாள் இல்ல.
இந்த சவால காரணமா வச்சு அவங்கிட்ட பந்தயம் கட்ட போறேன். சவால்ல தோத்துட்டா உன் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் எனக்கு கொடுத்துருன்னு பந்தயம் கட்டி மொத்தமா அவனை காலி பண்ண போறேன் என சொல்லி சிரித்தார் சாரதி. ஆசிரியராக சேர்ந்த நாள் முதல் எந்த பிரச்சனையிலும் மாட்டாமல் ஒரு நல்ல இடத்திற்கு வந்தவர் சாரதி. கிரேட் மாஸ்டர் ஆக வேண்டும் என்பதுதான் அவரின் கனவு. ஆனால் இப்போது நடந்திருக்கும் சம்பவம் அவரின் இமேஜை சறுக்கிவிட வைப்பது போல் இருந்ததால் இந்த சவால் அவசியம் என நினைத்தார் சாரதி. அரவிந்தை சாரதி ஸ்டூடெண்ட் ஆக்கியது கூட மனிதாபிமான அடிப்படையில் இல்லை. அரவிந்திடம் திறமையும் இல்லை, பலமும் இல்லாமல் இருந்தது. அவனை போன்றவனை மாணவனாக மாற்றிக்கொண்டு வகுப்பில் சிறிய இடம் கொடுத்தாலும் சாரதியை பெருமையாக நினைப்பார்கள். இந்த பள்ளியில் மேலும் பிரபலமாகலாம் என நினைத்துத்தான் சாரதி அரவிந்தை மாணவராக்கினார். ஆனால் இப்போது அதே மாணவன் ஒரு மட்டமான ஆசிரியர் வகுப்பில் சேர சாரதி வகுப்பிலிருந்து விலகினான் என தெரிந்தால் அதைவிட வேறு அவமானம் இல்லை என நினைத்தார் சாரதி. இந்த நேரத்தில் ஜீவாவின் வகுப்பில் மோனாவும் மேகாவும் சோகமாக இருந்தார்கள். ஜீவா சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என பேசிக்கொண்டு இருவரும் கவலையில் இருந்தனர். ரத்தோர் ஜீவாவை இந்த பள்ளியை விட்டு விரட்ட நினைப்பது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஜீவாவின் மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம ஜீவா சார் எவ்வளோ திறமையானவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ரிஷிக்கும் தெரியும். கண்டிப்பா ஜீவா சாருக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணியிருப்பான் என அஜய் அனைவருக்கும் ஆறுதல் கூறினான். ஜீவாவின் 5 மாணவர்களில் அஜய்தான் ஜீவாவை ஆரம்பத்தில் அதிகம் வெறுத்தான். ஆனால் இப்போது அவனே ஜீவாவை பெருமையாக நினைத்தான். அஜயின் வார்த்தைகளைக் கேட்டு தலையசைத்து மற்ற மாணவர்கள் இயல்பு நிலைக்கு வந்தனர். அஜய், நீ சொல்றது சரிதான். ஆனா ஜீவா சாருக்கு ரத்தோர் சார் ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது என மோனா சொல்ல, சதி பண்ற மாதிரி இல்ல, கன்ஃபார்மா சதிதான் பண்றாரு. ஆனா நம்ம ஜீவா சார் கிட்ட இதெல்லாம் நடக்குமா? ரத்தோர் சார் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் ஜீவா சார் அதை சமாளிப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு என நம்பிக்கையாக கூறினாள் மேகா. கரெக்டா சொன்ன மேகா, ஜீவா சார் அசால்ட்டா இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாரு என அஜயும் சிரித்துக் கொண்டு கூறினான். அட, எனக்கும் ஜீவா சார் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன பயம், அவ்வளவுதான் என்றாள் மோனா. மோனா, நீ ஒன்னும் பயப்படாத. ஜீவா சார பத்தி இங்க ஒரு பையனுக்கும் முழுசா தெரியல. ஏதோ 0 வாங்கினாராம், மட்டமானவராம், இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்ப இருக்கிற ஜீவா சார் சும்மா தீ மாதிரி இருக்காரு. யார் அவர்கிட்ட போனாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவாங்க. நீ ஜீவா சார நினைச்சு ஃபீல் பண்ணாத, ரத்தோர் சார நினைச்சு ஃபீல் பண்ணு. பிரச்சனை அவருக்கு தான் என மாதேஷ் சொல்ல அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். வகுப்பறை முழுவதும் சிரிப்பொலியில் கலகலப்பாக மாறியது. அந்த கலகலப்பை நீடிக்க விடாமல் இருக்க வகுப்பறை கதவை வைத்துக் கொண்டு ஒரு மாணவன் உள்ளே வந்தான். ஜீவா சார் எங்க? உங்க சார் இங்க இல்லையா? எங்க போயிட்டாரு? கிளாஸ்ல இல்லாம எங்க சுத்த போயிருக்காரு என நக்கலாக கேட்டான். அவன் பேசிய தொனியே ஒரு திமிராக இருந்தது. ஜீவாவை ஒரு ஆசிரியராக மதிக்காதது போல் அவன் செயலும் பேச்சும் இருந்தது. இதை பார்த்த அஜய் கோபமானான். யாரா நீ? முதல்ல வெளியே போடா என கத்திக்கொண்டு இருக்கையிலிருந்து எழுந்தான் அஜய். தன் ஆசிரியரை ஒரு சிறுவன் இப்படி கேவலமாக பேசுவதை பார்த்து அஜய் கொந்தளித்தான். அஜய், அவன் யாருன்னு தெரியாம பேசாத. அவன்தான் இந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 4th ரேங்க் எடுத்தவன். அவன் பேரு ரவி என அஜய் காதில் கிசுகிசுத்தான் மாதேஷ். மாதேஷ் மட்டுமல்ல, மேகாவும் மோனாவும் கூட அவன் யார் என்பதை கண்டு கொண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே ரவியை பற்றி கேள்விப்பட்டுள்ளனர். விரைவாக டான் 1 ஸ்டேஜின் 4ஆம் நிலையை அடைந்தவன், திறமையான மாணவன் என முன்பே மோனாவுக்கும் மேகாவுக்கும் ரவியை பற்றி தெரிந்திருந்தது. மோனாவும் மேகாவும் ரவியை பார்த்து முடித்துக் கொண்டிருப்பதை கவனித்த ரவி, என்ன கேர்ள்ஸ், என்ன யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்ட்ரோ கொடுக்கிற வேலை மிச்சம். நேர விஷயத்துக்கு வர, இந்த லெட்டரை எங்க சாரதி சார் உங்க ஜீவா சார் கிட்ட கொடுக்க சொன்னாரு. இன்னும் 15 நாள்ல வர டீச்சர்ஸ் காம்படிஷன்ல போட்டி போட சவால் விட்டிருக்காரு. இந்த லெட்டரை யாராச்சும் வந்து வாங்கிக்கோங்க என லெட்டரை நீட்டினான் ரவி. ரவிக்கு ஜீவாவை பற்றி முன்கூட்டியே தெரிந்திருந்தது. ஜீவா எலிஜிபிலிட்டி டெஸ்டில் 0 வாங்கியதும் மட்டமான ஆசிரியர் எனவும் தெரிந்து கொண்டதால் ரவி மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டான். மேலும் தன் ஆசிரியர் சிறந்தவர் என்பதாலும் ஒரு திமிர் ரவிக்கு இருந்தது.
ரவி தன் ஆசிரியர் பெயரை சொன்னதும் அங்கிருந்த ஜீவாவின் மாணவர்கள் ஆச்சரியமாக, சாரதி சாரா, சவாலா என கேட்டனர். இந்த போட்டியை பற்றி மோனாவுக்கு முன்கூட்டியே நன்றாக தெரியும். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் தங்களுக்குள் யார் சிறந்தவர் என்பதை நிரூபிக்கவும் இதை நடத்துவார்கள் என தெரிந்ததால் மோனா குழப்பமாக, சாரதி சார் ரொம்ப பிரபலமான டீச்சர்ல ஒருத்தர், அவர் எதுக்கு ஜீவா சார்கிட்ட சவால் விடணும் என சந்தேகமாக கேட்டாள். அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல. உங்க சார பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒன்னுக்கும் யூஸ் இல்லைனாலும் காலரை தூக்கி விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு சுத்துற ஆளு. அதே மாதிரி எங்க சார் லைன்ல குறுக்க வந்திருக்காரு. எங்க சார் என்ன சாதாரண ஆளா? வாண்டடா வந்த கோழிய விடுவாரா என்ன? அடிச்சு குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்க சார் கிட்ட சொல்லுங்க, சாரதி சார் சவால் விட்டுருக்காருன்னு. ஒருவேளை எங்க சார் கிட்ட மோத தைரியம் இல்லைனா நீங்க எல்லாரும் உங்க சார் கூட வந்து எங்க சார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க என ரவி திமிராக சொல்லிவிட்டு மேஜை மீது லெட்டரை வீசிவிட்டு திரும்பினான். ரவி வகுப்பறையிலிருந்து வெளியே போகும்போது அஜய் வேகமாக முன்னால் சென்று அவனை போக விடாமல் தடுத்து நிறுத்தினான். எபிசோட் 60. ரவி ஜீவாவை அவமானப்படுத்திவிட்டு கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு அலட்சியமாக செல்வதை அஜயால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வகுப்பறை முன் நின்று ரவியை தடுத்து நிறுத்தினான். நீ பெர்மிஷன் இல்லாம கிளாஸ்குள்ள வந்ததே தப்பு. இதுல எங்க சார உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு ஏதோ செகண்ட் ஷோ படம் முடிஞ்சு போற மாதிரி கேஷுவலா போற. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே போ என்றான் அஜய் கோபமாக. ஜீவாவை தன் மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும் அஜயால் ரவி நடந்து கொண்டதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் ஒரு மாணவனாக இருந்து கொண்டு இவ்வளவு திமிராக கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு செல்வதை பார்த்து தன் கோபத்தை அடக்க முடியாமல் முன்னால் வந்து நின்று எச்சரித்தான் அஜய். டே காமெடி பீஸு, உங்க சார் மாதிரியே நீயும் மண்டேல மசாலா இல்லாமையே இருக்கியடா. முதல்ல என்ன மாதிரி ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு வா என ஏளனமாக கூறினான் ரவி. என்னடா விட்டா ரொம்ப ஓவரா போற உன்ன என்று அஜய் சொல்லிக் கொண்டிருக்க, ஆ என கத்திக்கொண்டு விழுந்தான் அஜய். அஜய் பேசி முடிப்பதற்குள் ரவி பலமாக ஒரு கிக் செய்ய அஜய் தடுக்க முடியாமல் கீழே விழுந்தான். அஜய்க்கு ஈட்டியில்தான் வலிமை அதிகம். அவன் திறமையெல்லாம் ஈட்டி எறிவதுதான் என்பதால் கிக் பஞ்ச் அனுபவம் இல்லை, பயிற்சியும் செய்ததில்லை. மேலும் ரவியை விட அஜய் குறைந்த நிலையில்தான் இருந்தான். ரவி அஜயை விட வலிமையானவன் என்பதால் அஜயால் ரவியின் உதையை சமாளிக்க முடியாமல் பறந்து விழுந்தான். இதை பார்த்து கோபமான மோனா இருக்கையிலிருந்து அந்தரத்தில் சுற்றி ரவி முன் நின்றாள். வாங்க மேடம், அடி வாங்க எதுக்கு இவ்ளோ அவசரமா வரீங்க என சிரித்துக் கொண்டே மோனாவை பார்த்து கூறினான் ரவி. ரொம்ப சிரிக்காதடா, உன் மூஞ்சியெல்லாம் சிரிச்ச மாதிரி பார்க்க முடியல. நீ எல்லாம் அழுதாதாண்டா அழகா இருப்ப. இந்தா வாங்கிக்கோ என நெஞ்சில் ஒரு கிக் செய்தாள் மோனா. ரவி பின்னால் 2 அடி கால் வைத்து அப்படியே நின்றான். ரவியும் அஜய் போல் பறந்து விழுவான் என நினைத்த மோனாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்க, மீண்டும் கிக் செய்ய முன்னால் ஒரு அடி வைப்பதற்குள் ரவி பறந்து கையை முன்னால் வைத்து தள்ளினான். பரவாயில்ல, கொஞ்சம் பவராதான் இருக்க. நீயும் அந்த சோப்பலாங்கி மாதிரி இருப்பேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் என ரவி சொல்லிவிட்டு மோனாவை பஞ்ச் செய்ய மோனா அதை தடுத்து பொசிஷனில் நின்றாள். மோனாவின் நிலை கிட்டத்தட்ட ரவியின் நிலைக்கு சமமாகவே இருந்தாலும் ரவியின் நுட்பம் மோனாவை விட அதிகமாக இருந்தது. மோனா பலமுறை ரவியை வீழ்த்த முயற்சி செய்தும் அவளால் முடியாமல் திணறினாள். சில நிமிடம் தொடர்ந்து போராடி இறுதியாக தோளில் பலமான பஞ்ச் வாங்கி மோனாவும் கீழே விழுந்தாள். பின் மேகாவும் ரவியை அட்டாக் செய்தாள். ஆனால் மோனாவை விடவும் குறைந்த வலிமையுடைய மேகாவால் ரவியுடன் சில நொடி கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் பின்வாங்கினாள். இதை பார்த்து கொண்டிருந்த மாதேஷ் ஆக்ரோஷமாக இருக்கையிலிருந்து எழுந்து, அடேய் நல்லி எலும்பு, உன்னை இன்னைக்கு நசுக்காம விடமாட்டேன்டா என கத்திக்கொண்டு தன் குண்டு உருவத்தை சிலுப்பி முன்னால் ஓடி வந்தான். மாதேஷ் பேச்சு அளவுக்கு அவன் வலிமை இருக்கவில்லை. இந்த வகுப்பிலேயே கீழ்நிலையில் உள்ளவன் என்றாலும் ரவி மீது உள்ள கோபத்தை அடக்க முடியாமல் அடிக்க பாய்ந்தான். என்ன நடந்தது என யாரும் கவனிக்கும் முன் மாதேஷ் பொத்தென தரையில் விழுந்தான். ஒரு பஞ்சு கூட தாங்காத நீ எல்லாம் ஏண்டா பஞ்சு பேசுற என தலையில் அடித்துக்கொண்டு நக்கலாக கூறினான் ரவி.
4 பேரும் தரையில் சுற்றியும் விழுந்து கிடந்தனர். 4வருக்கும் கட்டுக்கடங்காத கோபம் இருந்தாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தனர். ஏ பொடி பசங்களா, இது சாரதி சார் ஸ்டூடெண்டோட சின்ன ட்ரெய்லர் தான். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள மாதிரியே உங்க சாருக்கும் என்னோட சார் யாருன்னு தெரியதான் போகுது. உங்க சார் கிட்ட சொல்லுங்க, சாரதி சார் சும்மா விட மாட்டார்னு. அப்படி விடணும்னா உங்க சார மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லனா என ரவி பேசிக் கொண்டிருக்க, இல்லனா என்ன என ஜீவா பின்னாலிருந்து கேட்டுக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தான். ஜீவாவுடன் ரிஷியும் இருந்தான். இல்லனா என எதுவும் சொல்ல முடியாமல் தயங்கி நின்றான் ரவி. ஜீவா என்னதான் மட்டமான ஆசிரியர் என பெயர் எடுத்திருந்தாலும் ஆசிரியராக இருப்பதால் ரவி ஒரு மாணவனாக எதிர்த்து பேச முடியாமல் தயங்கிக் கொண்டு நின்றான். சிறிது தயங்கினாலும் பின் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஜீவாவை நேருக்கு நேர் பார்த்து, இல்லனா எங்க சார் சொல்றத நீங்க கேட்கணும், அவ்வளவுதான் என்றான் ரவி. ஜீவா மெல்ல சிரித்துக் கொண்டு ரவி அருகில் வந்து நின்று ரவியின் தோளில் கை வைத்து, நான் ஜெயிப்பேனா இல்ல தோத்துருவேனான்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஆனா உனக்கும் உங்க சாருக்கும் நான் தோத்துருவேன்னே முழு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா என்றான் ஜீவா. ஆமா சார், எனக்கும் எங்க சாருக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல்ல உங்க ஸ்டூடெண்ட் தவிர எல்லாருக்கும் எங்க சார் தான் ஜெயிப்பார்னு நம்பிக்கை இருக்கும் என ரவி சொல்ல ஜீவாவுக்கு கோபம் வராமல் இல்லை. இருந்தாலும் மெல்ல புன்னகைத்து, சரி, அப்போ அது தெரிஞ்சே என்ன ஜெயிச்சு அவமானப்படுத்த முடிவு பண்ணிட்டாரு உங்க சாரு. எதுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துகிட்டு என்ன மாதிரி 0 டீச்சர் கிட்ட போட்டி போட நினைக்கிறாரு? அவருக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட போட்டி போட்டாதானே அவருக்கு மரியாதை. உங்க சாரதி சார் இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா என ஜீவா பயத்தில் பேசுவது போல் நடித்தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்க சாரும் அதெல்லாம் யோசிக்கிறவர் தான். ஆனா நீங்க அவர் ரூட்ல கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சாரோட இந்த முடிவுக்கு காரணமா இருக்கும். நீங்க தப்பிக்க வழியே இல்ல சார். பேசாம அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க, பாவப்பட்டு விட்டாலும் விட்டுருவாரு என்றான் ரவி. இல்ல வேணாம், அவர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபசர், அவரை என்னால எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். நான் போட்டிக்கு ரெடின்னு சொல்லிரு, சவால் என தம்ஸ் அப் செய்து சொன்னான் ஜீவா. ஜீவாவுக்கு கோபம் இருந்தாலும் அதை அவன் வெளிக்காட்டவில்லை. ஜீவா பாவனியையும் விஜயையும் அனுப்பி வைத்துவிட்டு மாணவர்களுக்கு கொஞ்சம் பாடம் எடுக்க நினைத்து திரும்பி வந்தபோது ரவி திமிர் பிடித்தவன் போல் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அப்செட் ஆனான் ஜீவா. சாரதியை பற்றி ஜீவாவுக்கு தெரியும். சாரதியிடம் 100க்கு மேல் மாணவர்கள் இருந்தனர். ஆனால் ஒரே ஒரு மாணவன் அசோக் மட்டும்தான் அவர் வகுப்பிலிருந்து விலகி ஜீவாவின் வகுப்பில் சேர்ந்தான். அந்த ஒரு மாணவனுக்காக இவ்வளவு கோபம் அடைவது சரியா என ஜீவா யோசித்தான். இது ஒரு சின்ன விஷயம்தான் என ஜீவா நினைத்தான். இந்த ஒரு மாணவன் இல்லை என்றால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று ஜீவாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே போட்டி போட நினைத்தாலும் குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஜீவாவுக்கு சாரதி மரியாதை கூட கொடுக்காமல் ஒரு திமிர் பிடித்த மாணவனை அனுப்பி வைத்தது ஜீவாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரவி இடத்தில் வேறு யாராக இருந்திருந்தாலும் ஜீவா தன் கோபத்தை அடக்கி இருக்க மாட்டான். ரவி ஒரு மாணவன் என்பதால் ஜீவா பல்லை கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றான். ஜீவா போட்டிக்கு சம்மதம் சொன்னதும், ரெடியா இருங்க சார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பாய் பாய் என சொல்லிக்கொண்டு ரவி கிளம்பும் போது மீண்டும் அஜய் முன்னால் வந்து தடுத்தான். பின் ஜீவாவை பார்த்து, சார், இவங்கிட்ட நீங்க சாதாரணமா பேசுற அளவுக்கு இவன் நடந்துக்கல. இவன் கிளாஸ்ல உள்ள வரும்போதே கதவை உடைச்சுக்கிட்டு திமிராதான் வந்தான். உங்களை மரியாதை இல்லாம பேசினான். அதை கேட்க வந்த எங்க 4 பேரையும் அடிச்சிட்டான் என கோபமாக சொல்லிக்கொண்டு ரவியை முறைத்துவிட்டு மீண்டும் ஜீவாவை பார்த்து, சார், இவனை சும்மா விட்டா நமக்கு தான் அசிங்கம். அப்புறம் இந்த ஸ்கூல்ல எல்லாரும் நம்மளை ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளாஸ்ல உள்ள வந்து அடிச்சுட்டு போறவன எப்படி சும்மா விட முடியும் என கோபமாக கேட்டான் அஜய். என்னடா வாங்கினது பத்தலையா உனக்கு? நான் சும்மா நார்மல் கிக்கு தான் பண்ணுனேன். மறுபடியும் குறுக்க வந்து குப்பர விழுந்துடாத, ஓரமா நில்லு, அதான் உனக்கு நல்லது. என்ன வெளிய போக விடாம தடுக்க இங்க யாராலையும் முடியாது என ரவி திமிராக கூறினான். அஜய் ஜீவாவை பார்த்து கண்களை விரித்தான். என்ன அவரை பாக்குற? ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட அடிக்க ரைட்ஸ் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதையும் மீறி என் மேல கைய வச்சா
உங்க சாரு டிஸ்மிஸ் தான் என்றான் ரவி. மேஜிக் ஸ்கூல் ரூல்ஸ் படி எந்த மாணவனையும் ஆசிரியர் அடிக்க அதிகாரம் இல்லை. அப்படி ஜீவா ரவியை அடித்தால் இந்த பள்ளியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்படலாம். இங்கு சில விஷயங்கள் தீவிரமாக பின்பற்றப்பட்டது. ஒரு ஆசிரியர் ஆசிரியருடன், ஒரு மாணவர் மாணவருடனும் தான் சண்டையிட வேண்டும் என்பது இங்கே அனைவருக்கும் தெரியும். அனைவரும் அமைதியாக இருக்க ரவி திரும்பி அனைவரையும் பார்த்து, உங்கள யாருக்கு தைரியம் இருக்கோ வந்து என்கிட்ட மோதுங்க. உங்க சார் வேடிக்கை பார்க்கட்டும். நான் என் வேலையை முடிச்சிட்டு போறேன் என கையை விரித்து கூறினான் ரவி. ஜீவாவால் ரவியை எதுவும் செய்ய முடியாது என ஜீவாவுக்கு தெரியும். அதேபோல் ஜீவாவின் ஒரு மாணவர் கூட ரவிக்கு நிகரான வலிமையுடன் இல்லை என்பதும் ஜீவாவுக்கு தெரியும். அதனால்தான் ரவி இவ்வளவு திமிராக பேசுகிறான் என ஜீவா புரிந்து கொண்டான். ஜீவா மாஸ்டர் என சொல்லி மோனாவும் மேகாவும் அதிர்ச்சியாக நின்றனர். மாதேஷ், அஜய் கூட ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். ஜீவா அருகிலிருந்தும் இவ்வளவு திமிராக ரவி பேசுவதை பார்க்கும்போது 4 பேருக்கும் கோபம் தலைக்கேறியது. ரவியின் மூஞ்சியை உடைக்க 4 நினைத்தாலும் கொஞ்சம் முன் அவர்கள் வாங்கிய அடியும் ஜீவா அருகில் இருப்பதும் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தது. ஆனால் ஜீவா ரவியின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் எதிரில் நின்ற மாணவர்களை பார்த்து, என்ன கைஸ், ரொம்ப ஓவரா பேசுறான் இவன், நிறைய ஆக்ஷன் படம் பாப்பான் போல, இவனுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் காட்டிரலாமா என ஜீவா சொல்ல மாணவர்கள் என தலையசைத்தனர். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன இருந்தாலும் இவன் சாரதி சாரோட ஸ்டூடெண்ட். ஒருவேளை சண்டையில இவன் செத்துட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இவனை அடிக்க கொஞ்சம் வலிமை இருந்தா போதும். அதுக்கு சரியான ஆள் மாதேஷ் தான். மாதேஷ் கம் என கையை காட்டி கூப்பிட்டு விட்டு ரவியை பார்த்து, ரவி நீ ஒன்னும் பயப்படாத. மாதேஷ் பார்க்கதான் ஹல்க் மாதிரி இருப்பான், ஆனா கொஞ்சம் வீக்கான பையன்தான். அவன்தான் உனக்கு சரியான ஆளு என ஜீவா இயல்பாக கூறினான். என ரவி சிரித்துக் கொண்டு, என்ன சார், எப்ப இருந்த டீச்சர் ஒர்க்கை விட்டுட்டு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆனீங்க? உங்களுக்கு டீச்சிங் தான் வரல, ஆனா காமெடி நல்லா வருது என சொல்லி சிரித்தான் ரவி. ரவி மட்டுமல்ல, ஜீவா வார்த்தைகளை கேட்கும் போது அஜய், மோனா, மேகாவுக்கு கூட இதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ரவி சிரித்துக் கொண்டிருக்க மற்ற மாணவர்கள் முகம் கவலையில் மூழ்கி இருந்தது. ஆனால் ஜீவா எதையும் கண்டுகொள்ளாமல், மாதேஷ் என்ன அப்படியே நிக்கிற, வந்து இவனை சும்மா ஒரு தட்டு தட்டு. இவன் டேமேஜ் பண்ணன நம்ம கிளாஸ் டோர இவனே சரி பண்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடு. திடீர்னு கோவப்பட்டு இவனை கீழே போட்டு உருண்டாத, அப்புறம் இவன் கதை முடிஞ்சது. என்ன இருந்தாலும் இவன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதனால உயிரோட விட்டுடலாம், ஓகே என்றான் ஜீவா. மாதேஷ் உட்பட 4 மாணவர்களும் பேய் அறைந்தது போல் முழித்தனர். என்ன ஆச்சு, ஏன் பயப்படுறீங்க? ரவி அடிச்சா ஏதாவது பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களா? அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என ஜீவா சொல்ல அஜய் மௌனத்தை கலைத்து, சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஏதாவது ஆயிரும்னு நாங்க பயப்படல, எங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு தான் பயமே. இப்பதான் அவங்கிட்ட சம்மதியா வாங்கணும், மறுபடியும் நீங்க அவங்கிட்ட மோத சொல்றீங்க. அதுவும் டான் 1 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற மாதேஷ் எப்படி அவங்கிட்ட மோத முடியும் நீங்க நம்புறீங்க என குழப்பமாக கேட்டான். இந்த நேரத்தில் வயிறை பிடித்துக்கொண்டு சத்தமாக சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தான் ரவி. என்ன சார் சொன்னீங்க? இவன் என்ன அடிக்க போறானா? இந்த கதவை நானே சரி பண்ணி கொடுக்கணுமா? இப்பதான் காமெடி உங்களுக்கு நல்லா வருதுன்னு சொன்னேன், நீங்க அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பகல் கனவுல இருக்கீங்க போல, நடக்கிறத பேசுங்க சார் என சொல்லி சிரித்தான் ரவி. ரவி எதிரில் இருக்கும் அனைவரும் தன்னை விட பலவீனமானவர்கள் என்பதை முதல் முறை அவர்களிடம் சண்டையிடும் போதே அவன் அறிந்து கொண்டான். மேலும் ஜீவா ஒரு 0 ஆசிரியர் என இப்போது வரை ரவி நம்பியதால் ஜீவா சொல்வதை பார்த்து துளி பயம் கூட ரவிக்கு வரவில்லை. மாறாக சிரிப்புதான் வந்தது. ரவி தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, சரி இப்ப நானே சொல்றேன், உங்கள யாராவது என்ன அடிச்சுட்டா உங்க கிளாஸ் டோரை சரி பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் பணமும் தரேன், முடிஞ்சா வந்து மோதி பாருங்க என ரவி கையை முன்னால் காட்டி சைகை செய்து கூறினான். ரவி இளம் வயதில் வலிமையானவனாக மட்டுமல்ல, நல்ல பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவனாகவும் இருந்தான்.
ரூபாய் பெரிய தொகைதான் என்றாலும் அது ரவியின் பாக்கெட் மணியை விட குறைவுதான். என்னது, பணம் வேற தருவியா நீ? நிஜமாவா? ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். ஆமா சார், கண்டிப்பா தருவேன் என ரவி கையை பின்னால் கட்டிக்கொண்டு கூறினான். ரொம்ப நல்ல ஆஃபரா இருக்கே. காய்ஸ், நல்லா கேட்டுக்கங்க. நம்ம கிளாஸ்ல வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணுனவன அடிக்கிறது தான் சரி. அவனே இப்ப பணமும் தரேன்னு சொல்றான். கடமைய செய்ய காசு கொடுக்கறதெல்லாம் லக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான். நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாதேஷ், நீ வா முதல்ல. தைரியமா இறங்கி அடி. இது நம்ம ஆட்டம் என பரபரப்பாக கூறினான் ஜீவா. சார், நான் வந்து என தயங்கினான் மாதேஷ்.